கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும். மெய்யான ஒளி உள்ளே வரட்டும். என் அதிகாலை ஜெப நேரத்தில் ஆண்டவருடன் ஒரு அற்புதமான சந்திப்பின் தருணத்தை பெற்றிருந்தேன். அற்புதமான அந்த சூரிய உதயத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த போது அந்த காட்சி என்னை சிந்திக்க வைத்தது. இன்றைக்கு சூரியன் உதிக்கும் போது நம் வாழ்க்கையின் மீது இன்னொரு ஒளி உதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுதான் நம் ஆண்டவர் இயேசுவின் ஒளி. அவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். யோவான் 8:12. நம் வாழ்க்கையின் இருளான இடங்களில் ஆண்டவருடைய ஒளி பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய சோதனைகளின் மீது பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய வியாதிகளின் மீது பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய தோல்விகள் மற்றும் தவறுகளின் மீது பிரகாசிக்க வேண்டும். நாம் போராடி கொண்டிருக்கும் எல்லா இடத்தின் மீதும் பிரகாசிக்க வேண்டும். தொழில், படிப்பு, வேலை, குடும்பம், பிள்ளைகள் மேல் மூடிக்கொண்டிருக்கிற அனைத்து தீய சக்திகளை அகற்ற கிறிஸ்து ஒளியாய் ஊடுருவ பரவட்டும். சகலவித போதைப் பொருட்கள், பணம், ஜாதி, காமவெறி, அதிகார துஷ்பிரயோகம், அரசியல் கட்சிகளின் அத்துமீறல், ஆட்டம், சர்வாதிகாரம், மொழி, இனப்பாகுபாடு, மதம் என்கிற யானைகள் மேல் ஒளி ஊடுருவி பரவட்டும். இந்த ஒரு நாள் ஏழைகளின் மேல் உள்ள அக்கறை எப்போதும் ஒளியாய் பரவட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் போகக்கூடாது என்று நாம் நினைக்கும் இடத்திற்கு கூட அது போக வேண்டியதாயிருக்கிறது. பெரும்பாலும் பயத்தின் நிமித்தமாக நாம் ரகசியமாக வைத்திருக்கும் அந்த இடங்களுக்குள் கர்த்தருடைய வெளிச்சம் ஊடுருவி செல்ல வேண்டும். சில நேரங்களில் நாம் இவ்வாறு பதிலளித்த ஆதாமை போல் இருக்கிறோம். நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். வேதாகம பகுதியில் ஆதியாகமம் 3:10 காண்கிறோம். அன்பரே, உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் மிகுந்த இருள் நிறைந்த இடத்திலும் கூட கிறிஸ்துவின் ஒளி கடந்து செல்ல இடங்கொடு. பயப்படாதிரு. இது வளர்ச்சியும் மறுவாழ்வும் அளிக்கும் ஒளி. ஏதாவது கரையையோ அசுத்தங்களையோ அந்த ஒளி வெளிப்படுத்தி காட்டினால் ஆண்டவர் உன் உள்ளத்தையும் சிந்தனையையும் சுத்தம் செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள். உன்னை அவர் தூய்மையாக்க விரும்புகிறார். ஒருவேளை அவர் கசப்பு, பொறாமை அல்லது பழிவாங்கும் எண்ணத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் என்ன செய்வாய்? உன்னை மன்னிக்கவும் விடுதலையாக்கவும் வேண்டும் என்று நீ ஆண்டவரிடம் மன்றாடினால் மட்டும் போதும். ஆம் அன்பரே, நீ இயேசுவை பின்தொடர்ந்தால் இருளில் நடக்க மாட்டாய். மாறாக அவருடைய வாழ்வு தரும் ஒளியை நீ பெற்றிருப்பாய். கிறிஸ்தவம் ஒரு மதமல்ல, அது ஒரு மார்க்கம். உலக வழிபாடுகள் அல்ல கிறிஸ்தவம். அது மனிதனை மீண்டுமாக கடவுளின் சாயலில் இணைக்கும் பாலம். தன்னலமற்ற அன்புதான் கடவுள் என தெரிவிக்கவே கடவுள் மனிதராக அவதரித்து இயேசு பூமிக்கு வந்தார். இருள் என்னும் பாவத்தை அகற்ற, இல்லாமை என்னும் கொடிய தரித்திரத்தை அகற்ற, நோய் என்னும் பேயை அகற்ற இறைமகன் இயேசு பூமியில் சுற்றித்திருந்தார். மதத்தை அல்ல, மனிதனை முன்னிறுத்த நிலைக்கு மாற்ற இறைவனின் கோபத்தினால் வந்த இடைவெளியே சீர்படுத்த சிலுவையில் பரிகார பலியாக தானே மனிதனாய் வந்து தன்னையே பலியிட்டு மீண்டும் உயிரோடு எழுந்து நமக்குள் ஆவியானவராய் வசிக்கிறார். கிறிஸ்துவின் செயலில் வாழ இனிய வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாகட்டும்.